பிஜிடிஆர்பி 2025-26 போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 தேர்வு வந்து நம்மளுக்கு டிஆர்பி மூலயமா கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 12/10/2025 அன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 சப்ஜெக்ட் நம்ம படிச்சாகணும். 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, 2 மேஜர் சப்ஜெக்ட்டு, 3 எஜுகேஷன் சைக்காலஜி, 4 ஜிகே. சரி, அப்போ இந்த 4 பாடத்திட்டத்தையும் நம்ம படித்தாதான் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும். சரி, அந்த வகையில் வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா முக்கியமாக எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் எவ்வளவுக்கு கூடுதல் மதிப்பெண் வாங்குறீங்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வெற்றி வந்து மிகவும் உறுதி செய்யப்படும். இந்த புது சிலபஸை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஹெவி சிலபஸாக இருக்கும். மொத்தம் 10 யூனிட் இருக்கும். இந்த 10 யூனிட்டுமே இப்போ இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து டேட் வந்து 5/8/25 இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 65 நாட்கள் இருக்கும். அப்போ இந்த 65 நாட்களில் இந்த இவ்வளோ 10 யூனிட்டையும் நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம படிக்க முடியுமானாக்கா ரொம்ப வந்து சிரமம் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் இம்பார்ட்டன்ட் 3000 MCQ வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இப்போ இந்த 3000 MCQ மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நம்மளுடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நம்ம 300 கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது 3000 MCQ. சரி, இது மட்டுமா அப்படின்னாக்கா ப்ளஸ் உங்களுக்கு 1000 MCQ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுலேருந்து சார்? பிஜிடிஆர்பியா? இப்போ தானே இது புது சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி சார் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடைக்கும் அப்படின்னாக்கா இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிஜிடிஆர்பி சிலபஸை நம்ம யூசிஜி நெட்டு ப்ளஸ் எஸ்சிஆர்டியில் கேட்கப்பட்ட சிலபஸும் இதுவும் ஒரு 85% சேமாக இருக்குது. அப்போது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம ஒரு 1000 கொஷினை உங்களுக்கு ப்ளஸ் அடிஷனாக கொடுக்குறோம். அதான் சரி. அப்போ அந்த சிலபஸ் நம்ம பார்க்கணும்ல சார், இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அந்த சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த சிலபஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது யூசிசியில் கேட்கப்பட்ட நெட் எக்ஸாமான எஜுகேஷன் சிலபஸ், அதாவது எஜுகேஷன் சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் ஸ்டடீஸ். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபிலாசபி கண்டென்ட் வரும். அதே போல் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் இந்த கண்டென்ட்டு இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்துடும். யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கமிட்டிஸ், எல்லா கமிட்டிஸும் இதில் வந்துடும். அதே போல் லேர்னிங் அண்டு லேர்னிங் ப்ராசஸ். அடுத்தது இந்த 8th யூனிட் பாருங்கள், டெக்னாலஜி இன் ஃபார் எஜுகேஷன், அதாவது டெக்னாலஜி எஜுகேஷன். இது வந்து நம்மளுடைய 10th யூனிட்டாக இருக்குது. இப்போ 9th யூனிட் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு லீடர்ஷிப், இது 8th யூனிட்டாக இருக்குது. யூனிட் 10 பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ், இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இது வந்து எஸ்சிஆர்டி அந்த டைட்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட சிலபஸ் எஜுகேஷன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஃபிலாசபிக்கல் ஆஃப் எஜுகேஷன்ஸ், அடுத்தது சோஷியாலஜிக்கல் ஆஃப் ஃபவுண்டேஷன் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் எவால்யூஷன். இந்த எஜுகேஷன் எவால்யூஷன் தான் நம்முடைய 7th யூனிட், புது யூனிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 6 பாருங்கள், எஜுகேஷனல் டெக்னாலஜி. இதுதான் நம்மளுடைய 10th யூனிட், நம்மளுடைய பிஜிடிஆர் 10th யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரிக்குலம் டெவலப்மெண்ட், இதுவும் நம்மளுடைய யூனிட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 8th யூனிட் எஜுகேஷனல் பிளானிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கைடன்ஸ் அண்டு கவுன்சிலிங், இது வந்து நம்மளுடைய 6th யூனிட்டில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்போது எஸ்சிஆர்டியுடைய சிலபஸும் நம்முடைய பிஜிடிஆர்பி சிலபஸும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% அளவுக்கு ஒத்துப்போகுது. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தவிர மற்றது எல்லாமே இந்த சிலபஸ் தான். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ் பேங்க்கு. இது மட்டுமே உங்களுக்கு வரும் பிஜிடிஆர்பிக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 20+ மார்க் அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுக்கும். இந்த 20+ மார்க்கு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் மேஜரில் வந்து ஒரு 70 அப்படி நீ கிராஸ் ஆகிட்டாலே இந்த 20 மார்க் வந்து உங்களுக்கு 110 அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண்ணை தருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய இந்த 3000 MCQ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிட் வைஸாக அந்த யூனிட்டு அதனுடைய சிலபஸ்ஸு கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு 300 MCQ ஒவ்வொரு யூனிட்லேருந்து கொடுக்கப்படும். சரி நண்பர்களே, இந்த வரும் பிஜிடிஆர்பி வெற்றியை தேடி தருவதற்கான ஒரு கொஷின் பேங்க்கு. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுற ஆசிரியர்கள் இதை கொஞ்சம் முன்பதிவு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்கும். இது வந்து நான் இந்த வீடியோ பதிவில் வந்து கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக தான் இது நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு அடுத்தது இதனுடைய இந்த கொஷின் பேங்கினுடைய விரிவான ஒரு விளக்கத்தை இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.